بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. طاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بأمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்ஆவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிடத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நீர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே உலக வாழ்க்கையில் படைத்தவருடைய அருளையும் படைத்தவருடைய மன்னிப்பையும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென்ற பாதை ஒரே பாதைதான். ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற திருமறை குர்ஆன் கூறுவதற்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். திருமறை குர்ஆன் வழிவகுத்து கொடுக்கின்ற இபாதத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அதே இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்களை அறிந்து
விளக்கி புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதன் மூலமாகவே தான் அல்லாஹ்விடத்தில் மகத்தான அடியார்களாக சிறப்புக்குரியவர்களாக சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வலிமையை பற்றியும் வல்லமையை பற்றியும் மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்வுகளையும் அவருடைய வல்லமையை பற்றியும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 109வது வசனத்திலே வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இலல்லாஹி துர்ஜஅல் உமூர். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும், வானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ பூமியில் எல்லாம் எவரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இவைகள் அனைத்துமே அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது. ஏனென்றால் இவைகளை படைத்தவன் அவன்தான். பூமியில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்தையும் இறைவன் தான் படைத்திருக்கிறான். வீண்வெளியில் இருக்கின்ற எல்லா பொருட்களையுமே இறைவன் தான் படைத்திருக்கிறான். எனவே அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வின் பக்கமே திருப்பப்படுகிறது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். எனவே வானம் பூமியில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் தான். உலகில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடைபெற்றாலும் அந்த மனிதர்கள் அனைவர்களையும் படைத்த அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய எல்லா நிலைப்பாடுகளையும் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃப் 50வது சூராவினுடைய 16வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ, மனிதர்களை நாம் தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இந்த உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களாகிய மனிதர்களை நாம் தான் படைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, அவனுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கின்றானோ, அவனுடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதோ, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களில் ஒவ்வொன்று தோன்றிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு நினைவுகள் வந்து கொண்டிருக்கும். எந்த உள்ளம் இறை நினைவோடு இருக்கிறது, எந்த உள்ளம் இறை நினைவை மறந்திருக்கிறது, எந்த உள்ளம் இறைவனுக்கு கட்டுப்படுகிறது, எந்த உள்ளம் இறைவனுக்கு மாறு செய்ய தூண்டுகிறது, எந்த உள்ளம் இறைவனால் தடுக்கப்பட்ட காரியத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறது, எந்த உள்ளம் நன்மையை நோக்கி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எந்த உள்ளத்தில் உண்டாகிறது என்பதை وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. இன்னும் நாம் மனிதனுடைய பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா மனிதனுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றார். ஆனால் அல்லாஹ் நெருக்கமாக இருக்கின்றார், மனிதன் இறைவனை மறந்து கொண்டிருக்கின்றார். மனிதன் படைத்தவனை மறந்து விடக் கூடாது. படைத்தவனுடைய நினைவோடு வாழ வேண்டும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு உயர்வானது, மதிப்புமிக்கது, கண்ணியமிக்கது, சிறப்புமிக்கது. மனிதனுக்கு ஏற்படுகின்ற கஷ்ட துன்பங்களில் படைத்தவனுடைய உதவியை பெற வேண்டும் என்றால் படைத்தவனை மனிதன் எப்பொழுதுமே நினைக்க வேண்டும். படைத்தவனுடைய நினைவை விட்டு அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மனிதனுடைய உள்ளம் விலகி இருக்க கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலே சொல்கிறான், நாம் உம்மை பிடரி நிரம்பை விட மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் என்ன செய்த போதிலும் அதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே உங்களுடைய உள்ளங்களை இறைவனை நினைக்கக்கூடிய உள்ளங்களாக, இறை நினைவோடு வாழக்கூடிய உள்ளங்களாக உங்களுடைய உள்ளங்களை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய வழக்க வழிபாடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு மேலும் இறை நினைவுதான் அவசியம் என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக வலியுறுத்துகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர்களாகிய ஈமான் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை அல்லாஹ் தஆலா விடுகின்றார். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவினுடைய 41வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ் ذிக்ரன் கஸீரா வ ஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே
நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அளவு கடந்து சொல்ற அல்லாஹ்வை நினைப்பது என்பது, நினைவு கூறுவது என்பது அளவு கிடையாது. அதிகமாக எவ்வளவு நினைக்க முடியுமோ, எவ்வளவு நினைக்கின்றீர்களோ அவ்வளவு நினைக்க நினைக்க இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வீர்கள், இறை உதவியை பெற்றுக் கொள்வீர்கள். உலகத்திலே மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சட்டத்தை மனிதனுக்கு போட்டாலும் அதை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் இறை நினைவோடு இருக்க வேண்டும். இறைவனை மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. திக்ர் என்பது நினைப்பது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக வலியுறுத்துகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக தான் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சூரத்துல் ஜும்ஆ 62வது சூராவுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். வذ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், வذ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அதற்கு முன்னால் சொல்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால், தொழுகை நிறைவேற்றி விட்டால் பூமியிலே பறந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வை ரிஸ்கை தேடிக் கொள்ளுங்கள். அந்த ரிஸ்கை தேடும்போது கூட வذ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். எனவே அதிகமாக இறைவனை நினைப்பதின் மூலமாக, இறை கடமைகளை நிலைநாட்டுவதன் மூலமாக, இறை கட்டளைக்கு கட்டுப்படுவதன் மூலமாக, இறைவன் தடை விதித்த பாவமான காரியங்களில் இருந்து விலகி இருப்பதின் மூலமாக அல்லாஹ்வை நினைப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தடை விதித்த பாவமான காரியங்களுக்கு விலகி இருப்பதுதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இப்படி நீங்கள் விலகி இருந்தால், இப்படி நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருந்தால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா மனிதன் படைத்தவனை நினைப்பதினால், படைத்த அல்லாஹ்வை நினைவு கூறுவதினால், படைத்தவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதினால், படைத்தவன் விதிக்கப்பட்ட பாவமான காரியத்தில் இருந்து மனிதன் விலகுவதினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? உங்களுக்கு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது. அது இன்மையில் இருக்கலாம், மறுமையில் இருக்கலாம். உலக வாழ்க்கையில் மனிதன் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு தீங்கு விலக்கி வைக்கக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்நாளில் வெற்றியை பெற வேண்டும் என்றால் அதற்கு மனிதன் ஈமானியவர்கள் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு விலகி இருக்கவே கூடாது. இறைவனை நினைப்பதன் மூலமாக மட்டும்தான் மனிதன் வாழ்க்கையில் இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நினைவூட்டுவதுதான் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சூரத்து தாஹா 20வது சூராவினுடைய 14வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஅகீமிஸ் ஸலாத லிذிக்ரி வஅகீமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள், என்னை நினைப்பதற்காக தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறை நினைவு இருந்தால் அவன் நிச்சயமாக தொழுகையை கடைபிடிப்பான். எனவேதான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், என்னை நினைக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இறை நினைவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதன் தொழுகையை நோக்கி பயணிப்பான், தொழுகையை கடைபிடிப்பான், கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல வசனத்துடைய தொடர்ச்சியிலே நாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அனுப்புகின்ற பொழுது வலா தனியா ஃபி ذிக்ரி, நீங்கள் இருவரும் என்னை நினைப்பதிலிருந்து, என்னை நினைவு கூறுவதிலிருந்து நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள், என்னை எப்பொழுதும் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள், நிச்சயமாக உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ரப்பல் ஆலமீன் அந்த சூரத்து தாஹாவிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட அடியார்களாகிய நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஈமான் கொடுத்திருக்கிறான். அந்த ஈமான் படைத்தவர்கள் படைத்த அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத் 29வது சூராவினுடைய 45வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான்,
சொல்கிறான், இன்ன ஸலாத் வ கீமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அந்த தொழுகை இருக்கிறது உங்களை மானக்கேடான காரியத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, தீமை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வலதிக்ருல்லாஹி அக்பர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வலதிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பது இருக்கிறது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய விஷயம் என்றால் வலதிக்ருல்லாஹி அக்பர், மிகப்பெரிய விஷயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். படைத்த அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருப்பது, பல்லடைத்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது, எல்லா நேரங்களிலும் எல்லா துறைகளிலும் நீங்கள் பள்ளிக்குள் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, ஜமாத்தோடு இருந்தாலும் சரி, கும்பலில் இருந்தாலும் சரி, மறைவாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே சட்டத்தை வகுத்து கொடுக்கிறார். நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை எவர் நினைவு கூறுகின்றாரோ அந்த நினைவு கூறுதல் தான் உலக அல்லாஹ்வினுடைய இபாதத்துகளிலேயே மிகப்பெரிய மகத்துவம் மிக்கது, சிறப்பு மிக்கது என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். இறைவனை நினைப்பது என்று எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை நின்ற நிலையிலே, உட்கார்ந்த நிலையிலே நினைவு கூறுங்கள், படுத்த நிலையிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். நீங்கள் தனிமையில் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எவராக இருந்தால் உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களும் ஈமான் கொண்டு விட்டால் படைத்த அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். ஏனென்றால் மனிதன் படைத்தவனை நினைப்பதினால் படைத்த மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு மகத்துவம் கிடைக்கிறது தெரியுமா? படைத்தவனை நினைப்பதற்கு மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய உயர்வுகள் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுக்கு சிறப்பை வழங்குகிறான். படைத்த அல்லாஹ்வை நாம் நினைப்பதினால், அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதினால், அவருடைய தடை விதித்த பாவங்களை விட்டு விலகி இருப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 152வது வசனத்தில் சொல்கிறான், ஃபذ்குரூனி அذ்குருக்கும், ஃபذ்குரூனி அذ்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நம்மளை படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார். நீங்கள் என்னை நினைக்க வேண்டும். என் கடமை நினைப்பது என்பது உலகத்தினுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். நம்மை படைத்தவர், நமக்கு அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறார், மனிதராக படைத்திருக்கிறார், நமக்கு மனைவி மக்களை கொடுத்திருக்கிறார், செல்வங்களை கொடுத்திருக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இந்த பூமியை வாழ வைத்திருக்கிறார், நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறார், இறை வேதத்தை கொடுத்திருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை கொடுத்திருக்கிறார். இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை நினைக்கின்றோம், அல்லாஹ் தஆலா நினைக்கின்ற எல்லா அருள்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஃபமா பீக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், மனிதர்களே உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அருள்களையுமே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். அந்த அருள்களைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும். இறைவன் மனிதர்களுக்கு ஏராளமான அருள்களைகளை வழங்கியிருக்கிறான். ஏன் மனிதன் இறைவனை நினைக்க வேண்டும்? இறைவனுடைய நினைவை மறந்தவர்களாக ஒரு மனிதன் வாழவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எந்த விதமான பயனமே தராது. ஒரு மனிதன் படைத்தவனை நினைக்கவில்லை என்றால், படைத்த ஒருவன் இருக்கிறான், அவனை நினைக்கவில்லை, அவனை அஞ்சவில்லை, பயப்படவில்லை, அவனை நினைவு கூறவில்லை என்றால் அந்த மனிதன் இருந்து உலகத்தில் வாழ்வதை விட அந்த மனிதன் இறந்து போன ஒரு மனிதனை போன்றுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக்காட்டு உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குதீஸிலே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தக்கரனி, இந்த ஒரு அடியான் என்னை நினைவு கூறுகின்றானோ ஃபி நஃப்ஸி, உள்ளத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைப்பான் என்றார், அல்லாஹ்வுடைய கடமை நிலைநாட்டுவதை உறுதியாக இருப்பான் என்று சொன்னால் அவனை நான் என்னுடைய உள்ளத்திலே நினைவு கூறுகிறேன். சுப்ஹானல்லாஹ், நம்மளை படைத்த ரப்பு, நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்த இறைவன், நமக்கு ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன், நம்மை எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில், இந்த ஜும்மா நேரத்தில் உட்கார வைத்து இது கேட்க வைக்கக்கூடிய ரசீதை கொடுத்தான் அல்லவா? அந்த அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு அடியான் என்னை நினைக்கின்றானோ அவனை நான் நினைக்கிறேன். உலகத்தில் இவ்வளவு ஒரு மனிதனுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? மிக உயர்ந்த, இதை விட ஒரு உயர்ந்த சிறப்பு உலகத்தில் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு சிறப்பு
அல்லாஹ் நினைக்கின்றான். அவ்வளவு பெரிய ஒரு உயர்வை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். மனிதர் அல்லாஹ்விற்கு அந்த அளவிற்கான உயர்வை கொடுக்கின்றான் என்றால் மனிதன் அதிலிருந்து பின்வாங்கிக் கொண்டு ஓடுகின்ற காட்சியை தான் உலகத்திலே பார்க்கிறோம். அந்த உயர்வு நிலை இருந்தால் ஐயல சலா என்று அழைக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தவனாக அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று அழைப்பு விடப்பட்ட பிறகு ஒரு மனிதன் உறக்கத்தில் கடக்கிறான் என்றால் இவன் படைத்தவனை நினைவு கூற மறந்து விடுகின்றான். படைத்தவனை மறந்துகின்ற நினைவுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் நேரடியாக வரலாம், மறைமுகமாக வரலாம், ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வரலாம் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நம்மை உயர்த்த நினைக்கின்றான், சிறப்புப்படுத்த நினைக்கிறான். எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைப்பான் என்றால் அவனை அல்லாஹ் நினைக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னார்கள், மன் தக்கரனி ஃபீ மலைஹி, எந்த ஒரு அடியான் என்னை ஒரு சபையிலே நினைவு கூர்ந்து பேசுகின்றானோ அவனை நான் அதைவிட சிறந்த ஒரு சபையிலே நினைவு கூறுகின்றேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குத்ஸிலே குறிப்பிடுகிறார் என்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஈமான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு வல்லமையை, ஒரு வலிமையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த வலிமை தான், இந்த ஈமான் தான் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒன்று. அந்த ஈமானை நாம் அழகுபடுத்த வேண்டும், அந்த ஈமானுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அந்த ஈமானுக்கு உயிரோட்டம் கொடுத்து நாம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ஈமான் தாரி ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னார்கள். மஸ்தலுல் லதி யذ்குரு ரப்பஹு, மஸ்தலுல் லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸ்தலில் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்தலுல் லதி யذ்குரு ரப்பஹு, ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்றான், அல்லாஹ்வை பற்றி பேசுகிறான், அல்லாஹ் தடைவிதித்த பாவத்தை விட்டு விலகி நிற்கின்றான், அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வை நினைத்து வீடுகளிலே பேசுகிறான், அல்லாஹ்வை நினைத்து தஸ்பீஹ்களை ஓதிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வை நினைத்து பிள்ளைகளிடத்திலே போதிக்கிறான், அல்லாஹ்வை நினைத்து வியாபாரத்தை நடத்துகின்ற நேரத்தில் கூட தன்னுடைய நிலவை தன்னுடைய அளவுக்கு பொழுது அந்த அளவை நிறுத்தி சரியான முறையிலே கொடுக்கிறான். வியாபாரம் செய்யும் பொழுது பொய் பேசாமல் நீதியாக நேர்மையாக உண்மையை பேசி விடுகின்றான். ஒரு பொருளுடைய குறையை மறைக்காமல் தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்கிறான். இப்படி எல்லாம் எல்லா துறைகளிலும் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதன் அல்லாஹ் என்று பயந்து படைத்தவனை நினைவு கூறுவான் என்றால் இவனுக்கு உதாரணம் இவன் தான் உயிரோடு இருக்கக்கூடியவன். அதே நேரத்திலே மஸ்தலுல் லதி லா யذ்குரு ரப்பஹு, எந்த ஒரு அடியானை உலகத்தை அல்லாஹ் நினைக்கவில்லை, இறை கடமைகளை நிலைநாட்டவில்லை, அல்லாஹ்வை பற்றி பேசுவது கிடையாது, அல்லாஹ்வுடைய கடமைகளை பற்றி பேசுவது கிடையாது, அல்லாஹ்வுடைய கடமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, வியாபாரங்களில் அல்லாஹ்வை மறந்த ஒரு வாழ்க்கை செய்கிறான், பொய் பேசுகிறான், அவதூறு பேசுகிறான், வியாபாரத்திலே மோசடி செய்கிறான். இப்படி எல்லாம் ஒரு மனிதன் படைத்தவனை நினைவு கூறாமல் வாழ்கிறான் என்றால் இவன் யாருக்கு சமம் என்றால் தெரியுமா? கமஸ்தலில் மய்யித், இறந்து போன ஒரு மையத்திற்கு ஒப்பானவனாக இருக்கின்றான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், படைத்தவனை மறக்கின்ற ஒரு மனிதன் அவன் இறந்தவனுக்கு சமம். அவன் கபரிலே இருக்க வேண்டியவன், அவன் மன்னரையிலே கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்தவனை மறக்கின்ற மனிதனுடைய நிலை, அவன் மரண படுக்கைக்கு, அவன் கபருக்குழிக்கு போக வேண்டியவன் என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு ஓமையை கூறி நம்முடைய உள்ளத்தை படைத்தவருடைய நினைவை மறந்து விடாதீர்கள், படைத்தவருடைய கடமையை மறந்து விடாதீர்கள், படைத்தவருடைய கட்டளையை மறந்து விடாதீர்கள். நீங்கள் படைத்த அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்தால் ஒரு மனிதன் பிறருக்கு அநீதி இழைக்க மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், பிறருக்கு துன்பத்தை அளிக்க மாட்டான், இறை கடமைகளை விட்டு விலகி நிற்க மாட்டான் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு ஓமையை கூறி நம்முடைய உள்ளத்தில் இறை நினைவோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ் அக்பிர் ஷராஇல் இஸ்லாம் பிகஸரத் அலைஹி, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டதிட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன, இருந்தாலும் நான் எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள், அந்த ஒரு
நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அதனுடைய தொடர்போடு நான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏராளமான மார்க்க சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் நான் எப்பொழுதுமே நல்ல ஒரு விஷயத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த இணைவை விட்டு நான் விலகி இருக்கக்கூடாது யா ரசூலல்லாஹ். அப்படி ஒரு அமலை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு சொன்னார்கள், லா யஸாலு லிசானக ரதபன் மின் திக்ரில்லாஹ். உன்னுடைய நாவை இறை நினைவிலிருந்து விலகி விடாமல், உன்னுடைய நாவை இறை நினைவோடு ஈரமாகவே வைத்துக் கொள். இறைவனுடைய நினைவோடு நீ இருந்து கொள். உன்னுடைய நாவிலே தஸ்பீஹ் இருக்க வேண்டும், சுப்ஹானல்லாஹ் இருக்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் இருக்க வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் உன்னுடைய நாவிலிருந்து புலத்துமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு நிலையை நீ பின்பற்றினால் உனக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வும் அந்தஸ்து கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக எப்பொழுதும் அல்லாஹ்வை நம்மை படைத்த அல்லாஹ் ஏராளமான ரிஸ்குகளை ஏராளமான அருள் கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்றால், அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நம்மை கொள்ளும் பொழுது என்னை யார் நினைக்கின்றார்களோ, நினைவு கூறுகிறார்களோ அவர்களை நான் நினைக்கிறேன் என்கின்றான். இந்த உலகத்தில் நமக்கு இறைவன் கொடுத்த அருள்கொடைகளை நினைத்து கொடுத்ததற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், நமக்கு ஏற்படுகிற சோதனையான நேரம், நமக்கு ஏற்படுகிற கஷ்டமான நேரம், ஒரு துன்பமான நேரத்தில் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் அல்லாஹ் தஆலா இந்த ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் துயரங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை கேட்கின்றேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நபிமார்கள் எல்லாருமே அல்லாஹ் எப்பொழுது நினைப்பார்கள், கஷ்டங்கள் வந்தால் நினைப்பார்கள், நன்மை நடந்தாலும் அல்லாஹ்வை புகழ்வார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை நிறைய சொல்லி காட்டுகிறார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலில் தூக்கி எறியப்பட்டார்கள். தூக்கி எறியப்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு மீன் வயிற்றிற்கு மீன் அவர்களை முழுகிக் கொண்டது. அல்லாஹ் தஆலா அவரை பற்றி சொல்லும் பொழுது, ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லநபிஸ பி பதனிஹி இலா யௌமி யுபஅது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருக்கிறார். அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த கப்பலில் இருந்து மனிதர்கள் தூக்கி எறிந்தார்கள். மீன் வயிற்றிற்கு சென்றார். மீன் வயிற்றிற்கு சென்ற பிறகு அவர்கள் இவ்வளவு பெரிய நெருக்கடியான நேரத்தில் என்ன சொல்கிறார்கள்? ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அந்த யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வை போற்றவில்லை என்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், படைத்தவனாய் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு ஒருவரும் இல்லை, நான் அநீதி இழைத்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து திக்ர் செய்து நினைவு கூர்ந்து அழைக்கவில்லை என்றால், எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் போடுறான்? ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி அந்த தஸ்பீஹ் ஓதவில்லை என்று சொன்னால், இவர் யௌமுல் கியாமா லபீஸ பி பதனிஹி இலா யௌமி யுபஅது, மறுமை நாள் வரை அவரை அந்த மீனுடைய வயிற்றிலே மீனை உயிரோட வச்சு அவரை உயிரோட வச்சு அந்த மீனுடைய வயிற்றிலேயே கியாமத் நாள் வரை நாம் ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வை நினைவு கூர்வது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்கது, எப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றி இறைவன் உதவி செய்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதிராக மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் அதை உடைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அழைத்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அது போன்ற ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவுகூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இப்படியான அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். எவர் ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நினைக்கின்றேன், அவர்களுக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்களித்து கொடுக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போய் எப்பொழுதும் சந்திப்பார்கள். அவர்களும் தன் தந்தையினுடைய உறவை மதித்து வீட்டிற்கு சென்று எப்பொழுதும் கவனிப்பார்கள். இவர்கள் அங்கே செல்வார்கள், அவர்கள் இங்கே வந்து தன்னுடைய மகளை அழைப்பார்கள். இப்படியான நிலையில்
இருந்தது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகனாராகிய ஃபாத்திமாவை பார்க்க போறாங்க வீட்டுக்கு போகும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மருமகனார் அங்கே இல்லை. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார், எங்கே மருமகன் அலி எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆதரவணி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சப்தம் உயர்ந்து விட்டது, கோபப்பட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்தையினுடைய கடமை தன் மகனாரிடமிருந்து மருமகனார் போச்சு கோபப்பட்டு சென்று விட்டார் என்ற உடனே அவரை தேடி செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க போவார்கள்? அவருடைய பண்பு என்றால் அல்லாஹ்வை நினைக்கிறார்கள். இறையிலத்தை நோக்கி தான் கோபம் வந்தா கூட குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் கோபம் வரும் பொழுது அவர் எங்க போயிருக்கிறாங்க? வீட்டுல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல படுத்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நேரடியா போறாங்க. போய் பார்த்தா அந்த மஸ்ஜித் நபவியில மண்ணுல அப்படியே படுத்து கிடக்குறாங்க. உடம்புல மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிய அபாசுரா மண்ணை ஒட்டி கொண்டிருக்கிற மண்ணுடைய தந்தையை எந்திரிங்க என்று 2 முறை கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைதான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளிலே இருந்தது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை பார்ப்பதற்காக அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருவார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறதுக்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் இல்ல, ஆயிஷா அம்மையார் தான் இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாக்க வாப்பா வந்தா சொல்லுங்க, நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. திரும்ப வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தவுடனே ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, உங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வந்துட்டு போனாங்க அப்படின்ற உடனே திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக மகளார் அழைத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப போகிறார்கள். அங்க போன பிறகு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய கையெல்லாம் வேலைகள் செய்து காய்ந்து போயிருக்கின்றன, எனவே எனக்கு ஒரு சாதிமை ஒரு பணியாளர் எனக்கு கொடுங்க என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எதை கேட்கிறாங்க? ஒரு மகளார் எவ்வளவு ஒரு பாசம் மிகுந்த ஒரு மகன் தன் தந்தையை கேட்கும்போது எல்லாமே என்ன செய்வோம்? கொடுக்கதான் செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு உயர்வை அங்கே கொடுக்கிறார்கள், எந்த செய்தியை அங்கே கொடுக்கிறார்கள். தன்னுடைய கைகளிலே பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக வேண்டிய ஒரு வேலைக்காரியை வேறு ஒரு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய பணிவிடர்கள் அரசாங்கத்தின் சார்பாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மிகப்பெரிய வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லது எந்த ஒரு சஹாபா பெற்ற வசதி உள்ளவர்கள் சொன்னா கூட கொடுக்கனா கொடுத்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகனுக்கு எது தகுதியானது, தன்னுடைய மகனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எதை சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஆறுதல் பெற வேண்டும், அவருடைய உள்ளத்தில் எதை நினைப்பதுதான் இந்த வேலை செய்வதை விட ஒரு ஆளை விட சிறந்த ஒரு செயல் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 பேரையும் வந்து சொல்றாங்க, அல அதுல்லுக்கும் பி கைரின் ஹாதிம், நீங்க கேட்டீங்க பணிக்காக வேண்டிய ஒரு ஆளை, அதை விட ஒரு சிறந்த ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒரு தகப்பனாகி நிச்சயமாக ஒரு தூதரா இருக்கக்கூடியவங்க எனக்கு ஒரு விஷயத்தை சொல்றீங்கன்னா மிக சிறந்த ஒரு விஷயத்தை தான் தருவீங்க ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு உறுதியாக இருந்தது. அதை கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க கேட்டிருக்கிற பணியாளரை விட உங்களுடைய உள்ளத்துல மனதிலாகத்தை இருக்கிறது, மன உறுதி இருக்கிறது. எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணியாளரை விட இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நன்மையும் அடைந்து கொள்வீங்க. பணியாளர் கிடைப்பதை விட ஒரு சிறந்த வலிமையும் வல்லமையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கிடைத்துவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேருக்கு சொல்றாங்க, இதா நகர பிராஷிக்குமா, நீங்க படுக்கைக்கு சென்றால் இருவரும் நீங்க படுக்கைக்கு போறீங்கன்னா துசப்பியுன ஸலாத்தோ ஸலாத்தின மர்ரா 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. ஒரு ஹம்துன ஸலாத்தோ ஸலாத்தின மர்ரா நீங்க 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், மற்றொரு அறிவிப்புல 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் கூறினால் அஹைருல் லக்கும் மின் ஹாதிம், நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணிவிடை செய்யக்கூடிய ஆளை விட உங்களுக்கு இது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளாகிய ஃபாத்திமாவுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது உள்ளத்தை கனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறது நம்மளால முடியாது, இது நம்மளால செய்ய இயலாது என்று நினைக்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு வலிமை இருக்கிறது, இது நீ அல்லாஹ் கடைபிடித்தால், இதை நீ அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய படுக்கைக்கு செல்லும் போது இந்த பண்பு உள்ளத்தில் வந்துவிட்டால் உனக்கு கிடைக்கின்ற அந்த வேலைக்காரியை விட உனக்கு இது வலிமை உடனே ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதற்கு பிறகு ஃபஅல்து ஹாதா பி ஹாலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பிறகு இதை நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருந்து
எனக்கு தேவைக்குரிய ஒரு பணிவிடைக்கு ஆள் தேவைப்படவில்லை. அந்த அளவிற்கு நான் அதை ஓதியதின் காரணமாக, கடைபிடித்ததின் காரணமாக எனக்கு என்னுடைய தந்தை கொடுத்த அந்த திக்ர், இறைவனை நினைவு கூறக்கூடிய இந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுத்தது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுறாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்தவரை நினைவு கூறுவது, தஸ்பீஹ் செய்வது, அதற்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் உள்பூர்வமாக உள்ளத்தால் நினைத்துக் கொள்வது அவ்வளவு பெரிய மகத்துவத்தை வலிமையும் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனை நினைப்பதன் மூலமாக, நினைவு கூறுவதன் மூலமாக, தஸ்பீஹ் செய்வதன் மூலமாக, உள்ளத்தால் உணர்ந்து அதை புரிவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், என் கடமையை நோக்கி பயணிங்கள், என் நினைவேற்று வாழ்ந்து விடாதீர்கள். என்னை நினைவு கூறக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட வந்துட்டா உங்களை நான் நடப்பேன். உங்களுக்கு என்ன நெருக்கடி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன சோதனை, உங்களுக்கு என்ன துன்பம், அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்மளை படைத்த ரப்பல் ஆலமீன் இவ்வளவு மகத்துவமிக்க உயர்வையும் அந்தத்தையும் கொடுத்த பிறகும் கூட நாம் படைத்தவனை மறைக்கின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்றால் நாம் ஒரு இறந்து போன ஒரு மன்னரைக்கு செல்லக்கூடிய பயிற்சி தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள். இதை அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்த அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைப்போம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ் நம்முடைய தேவை நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். எனவே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. கணிதத்துக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை உயர்வையும் அந்தஸ்தையும் தர வேண்டுமோ என்பதை எல்லா அனைத்து விஷயங்களும் இறைவன் நமக்கு நினைவூட்டி காட்டுகிறார். அதே சூரா அதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன் எடுத்தார். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏனென்றால் நிச்சயமாக பொறுமையாளர்களோ அல்லாஹ் இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதாக இருந்தால் நம்மிடத்திலே பொறுமை வேண்டும், தொழுகை வேண்டும். இவை இரண்டும் இல்லாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதனால் எந்த பலனையும் அடைந்து விட முடியாது. உலக வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் சரளமாக சோதனைகள் வரும். ஏனென்றால் நாம் மனிதர்களை சோதிப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறோம். அவர்களை யார் அல்லாஹ்வை அழகான முறையில் இபாதத் செய்யக்கூடியவர் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். எனவே உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு ஈமானை அழிப்பதற்கும் ஈமானை எதிர்த்தும் ஒரு அடியான் எவ்வளவு பெரிய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தால் படைத்த அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி கேட்டினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கு வெற்றி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும் என்றால் படைத்த அல்லாஹ்வுடைய நினைவிற்கு நாம் விலகி இருக்கக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா வஅகீமிஸ் ஸலாத லிذிக்ரி என்று நினைவு கூறுவதாக இருந்தால் நீங்கள் தொழுகையை கடைபிடித்தே தீருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தார். ஒரு மனிதன் இறைவனை நினைவு கூறுவதாக என்றால் நிச்சயமாக அவர் தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அல்லாஹ் எப்பொழுதும் நினைவு கூறக்கூடிய மக்களாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் வذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.